வணக்கம். நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். என்னுடைய ஜி. ஞானசம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்குறீங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய நூல்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டு வர்றபோது ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த பயணம் பற்றிய விஷயங்களை சொல்கிறது எப்போவுமே நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு நாவலே நீங்கள் படிக்கிறப்ப அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸ்னு ஒரு நாவல் வந்தது. என்டிசியும் சுற்றி வர 80 நாள். கதாநாயகன் பிறப்படுற போது நம்மளும் கூட கிளம்புவோம் லண்டன்லேருந்து. திரும்ப அவன் 80 நாளில் லண்டனை அடையிறது வரைக்கும் அந்த கதை நம்மளை அப்படியே சேசிங் மாதிரி இருக்கும். தமிழில் ஒரு படம் கூட வந்தது, திருமலை தென்குமரின்னு ஒரு படம். அதாவது திருமலையில் தொடங்கி தென்குமரியில் முடிப்பாங்க. இதே மாதிரி நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். எப்படி எழுதினேன் அப்படின்னா, கல்யாண மாலை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க சன் டிவியில். அதை நடத்தக்கூடிய கல்யாண மாலை மோகனுடைய நெருங்கிய நண்பர், அதனுடைய இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அவர்கள், அவங்க கல்யாண மாலைன்னே ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த வரன்கள் தேடுவதற்காக. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு இது எழுதுங்களேன் தொடர்ந்து அப்படின்னாங்க. அது மாதம் மாதம் வரக்கூடிய பத்திரிக்கை. அதில் நான் அவங்க பட்டிமன்றம் தனியாக போடுவாங்க, இந்த பத்திரிக்கை நடத்துவாங்க. இப்போ நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னா, இப்படி எழுதுறேன், நான் பயணத்தை பற்றி எழுதுறேன் அப்படின்னேன். சரின்ட்டாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 நிலம் தமிழ்நாட்டில் இருக்குது. குறிஞ்சினா மலை சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம், மருதம் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடல் சார்ந்த இடம், பாலை தமிழ்நாட்டில் கிடையாது. இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நான் நாவல் எழுத மாதிரி ஆரம்பித்தேன். வகுப்பறையில் தொடங்குங்க. இது கல்யாண மாலை பத்திரிக்கையில் வந்தது. வகுப்பறையில் தொடங்கும். அப்போ மாணவர்கள்ட்ட டூர் போகிறத பற்றி நான் சொல்லுவேன். என்ன சார் சும்மா சொல்லிகிட்டே இருக்கீங்க, போயிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. கட் பண்ண உடனே சினிமா மாதிரி அடுத்த 2வது வாரமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லூரி மாணவர்களோடு சேர்ந்து ஆசிரியர்களும் நானும் பயணம் போவோம். எங்கே ஆரம்பிப்போம்? குற்றாலம் மலையில் ஆரம்பிப்போங்க. குற்றாலம் மலை எங்கே போய் தெரியுமா முடியும் கதை? கடலில் போய் முடியும். எங்கே? குமரி, அதாவது முட்டத்தில் போய் முடியும். இதுக்கு முன்னுரை கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள். அந்த முன்னுரையில் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லியிருப்பாருங்க. நான் தென்காசி கோயிலை பற்றி எழுதியிருப்பேன். பராக்கிரம பாண்டியன் அந்த கோயிலை கட்டின பற்றி எழுதியிருப்பேன். அதில் ஒரு ஆச்சரியமான செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய, நான் கட்டிட்ட அந்த கோயிலை, ஒருவேளை பிற்காலத்தில் இந்த கோயிலுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு செங்கல் கீழே விழுகுமே ஆனால், அதை எடுத்து யார் அந்த இடத்துல வைக்கிறாங்களோ அவருடைய திருவடிகளை என் தலைமீது தாங்குகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காருங்க. இது அந்த கல்வெட்டு அங்கே இருக்குது. சொன்ன மாதிரியே பிற்காலத்தில் அந்த கோயில் ஒரு இடி விழுந்து இதாகி அப்புறம் பிற்காலத்தில் தான் அதை கட்டினாங்க. இப்போ இந்த இதுக்கு முன்னுரை எழுதுகிற கமலஹாசன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி எண்ணம் மட்டும் இருந்திருந்தால் நாம் ஏன் எந்த ஒரு மதத்தினுடைய இதையும் போய் இடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். நல்லா முன்னுரை கொடுத்துட்டு அவர் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். இதை நீங்கள் 13 வாரமாக நம்ம எழுதுகிற மாதிரி 1 வருஷத்துக்கு எழுதியிருக்கிறீங்க, இதை அப்படியே எபிசோடாக பண்ணலாம் அப்படின்னார். அதாவது சன் டிவியில் வரதா இருந்தால் அல்லது ஜெயா டிவியில் வரதா இருந்தால் இதை சினிமா மாதிரி குறுந்தொடர் மாதிரி எடுக்கலான்னு அருமையான யோசனை சொன்னவர் அவர் தான். இப்போ நீங்கள் பாருங்களேன், குற்றாலம்னு வச்சுக்கோங்க. போன உடனே குற்றாலத்துக்கு குளிக்க போகிறதுக்கு முதல்ல நான் குற்றாலத்தினுடைய தன்மையை சொல்லுவேன். இது தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் பாடினது. வம்பாறு குன்றம் நீடுயர் சாரல் வளர்வேங்கை அப்படி நான் சொல்லுவேன். இன்னொரு பேராசிரியர் சொல்லுவாங்க, ஏங்க குற்றால குறவஞ்சி இங்கே தானே பாடினது, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு. உடனே இன்னொருத்தர் சொல்லுவார், ஏன் அது மட்டுமா, ஓடக் காண்பது பூம்புணல் வெல்மம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், வாடக் காண்பது மின்னார் மருங்கள், வருந்த காண்பது சூழலை சங்கு, போடக் காண்பது பூமியில் வித்து, புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து அப்படிம்பார். முக்கூடர் பள்ளி இங்கே தானே அங்கே வந்தது, மழை பெய்கிறத பற்றி பாடினது இங்கே தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் இலக்கியம் பேசுவோம். அதுக்குள்ளே ஒருத்தர் என்ன சொல்லுவார், பாவை விளக்கு படம் இங்கே தானங்க எடுத்தாங்க, ஆயிரங்கன் போதாது வண்ணக்கிளியே, குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியேங்கிற பாட்டு எடுத்தது இந்த இடம் தானே. உடனே இன்னொருத்தர் சொல்லுவார், நீங்கள் பழைய படத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, இப்போ வந்த படத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் காலத்து படமான பூவா தலையா போட்டால் தெரியும் நீயா நானா பார்த்து விடுன்னு ஒரு பாட்டு வரும். அதில் அந்த குற்றாலத்தில் எடுத்த காட்சியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த 4 வகையான செய்தியும், பக்தியை ஒருவர், வரலாற்றை ஒருவர், இலக்கியத்தை ஒருவர், தற்கால சினிமாவை ஒருவர் என்று 4 பேரும் சொல்ல, அதில் கடி கருப்பு அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் அறுவை ஜோக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான்.
அந்த அருவ ஜோக்கு வந்தாலே அந்த 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 வாரம் அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படின்னா ஒரு இடத்துல சொல்லுவான், எப்படி பாரதியார் பெண்கள் போலீஸ்காரங்கள தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படிமா. எல்லா பிள்ளைகளும் ஆச்சரியமாக கேட்கும், இது வரைக்கும் இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, பெண்கள் போலீஸ்காரை தொடக்கூடாதுன்னு பாரதியார் எப்படி சொல்லுவார் அப்படின்னு நான் கேட்பேன். உடனே அவன் சொல்லுவான், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் அப்படிமா. ஏட்டுன்னா அவர் சொன்னது ஏடு, இவன் போலீஸ் ஏட்டை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லுவான். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன நல்ல நகைச்சுவைகள், நல்ல பாடல்கள். நடுவில் ஒருத்தர் சேருவார், அவர் எல்லா கோயில்லையும் பாட்டு பாட வருவார். அவரோட சேர்ந்து அவரையும் கூட்டிக்கிட்டு அப்படியே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே குறிஞ்சிக்கு போய் முல்லைக்கு போய் அப்படியே நம்ம கடற்கரைக்கு போய் அந்த பஸ்ஸு கிளம்புற போது அதில் கூட சில பேர் இறங்கி போவாங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிம்பாங்க. விடைபெறுகிறோம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸு கிளம்புதுன்னு நான் சொல்லுவேன் பாருங்கள். உண்மையிலேயே இந்த 5 இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்த மாதிரியான ஒரு திருப்தி அதில் இருக்குங்க. இலக்கிய சித்திரங்களும் கொஞ்சம் சினிமாவும் அப்படிங்கிற இது ஆனந்த விடன் வெளியீடாக வந்தது. இப்போவும் கூட நீங்கள் அந்த புத்தகத்தை பார்க்கலாம், படித்து பாருங்கள். பயணப்படுற சந்தோஷம் கட்டாயமாக இருக்கும். நானே ஒரு நாளைக்கு வாட்சி காட்டுறேங்க. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.